எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் அனைவருக்கும் ஆடி திருநாள் வாழ்த்துக்கள். ஆடி ஸ்பெஷலாக இன்றைக்கி கிறிஸ் கிச்சன் விலாகில் பார்க்க போகிறது திணை பாயாசம். திணை ரொம்ப ஒரு சத்தான தானியங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. திணையை வச்சு நான் ஒரு அழகான ஒரு பாயாசம் செய்ய போகிறேன். இந்த பாயாசம் செஞ்சு பாருங்கள் எல்லோரும். 1 கப் திணை எடுத்துக்கோங்க. 1 கப் திணையாகவே நிறைய பாயாசம் கிடைக்கும். அப்புறம் தேவையான அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் திணையை நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சிடணும். ஏன்னா திணை நல்லா ஊறினா தான் சீக்கிரமாக வேகும். அதை நம்ம குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுடலாம். திணை நல்லா ஊறட்டும். இப்போ அதில் 2 ஸ்பூன் மட்டும் பாசிப்பருப்பு ஆட் பண்ணுறோம். பாசிப்பருப்பு நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா அதுவும் சேர்ந்தால் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம திணையை 1 ஹவர் நல்லா ஊற வச்சிட்டோம். திணை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான வெல்லம் எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துக்கிறோம். 1 கப் திணைக்கு 1/4 கிலோ வெல்லம் போதும். 4 ஸ்பூன் நெய், தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, உலர் திராட்சை. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த திணையை எடுத்துகிட்டு போய் நம்ம பாயில் பண்ணிடலாம் ஒரு குக்கரில். இப்போ நம்ம அந்த வெல்லத்தையும் பாகு பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை அது கூட ஆட் பண்ணால் பாகு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம திணை நல்லா வெந்துருச்சு. பாசிப்பருப்பும் அது கூட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வெந்த திணையை நம்ம ஒரு உரமாக வச்சுட்டு திணையை எடுத்துட்டோம். இப்போ ஒரு கடாய் எடுத்து 4 ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடானதும் முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் போட்டுறோம். ஏலக்காய் தட்டி போடணும். அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் பாயசம். இப்போ நம்ம இது ஒரு வதக்கிடலாம். இப்போ வேக வச்சுருக்க திணையை நம்ம இது கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு எடுத்து நம்ம அது கூட வடிகட்டிடுறோம். சர்க்கரை பாகு வடிகட்டினா ரொம்ப நல்லது. அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். சர்க்கரை பாகையும் திணையும் நெய் 3 நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வருது. ஒரு நல்ல ஸ்மெல்லு இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் துருவல் அது கூட ஆட் பண்ணுறோம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு கொதி வரப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்கலாம். சூப்பரான அருமையான சுவையான திணை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. திணை பாயசம் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.